தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு ஒரு ரீல்ஸை போட்டு தொழில் முதலீட்டாளர்களே வாங்க என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கே ஜிடிபியில மிகப்பெரிய அளவுல முன்னுதாரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு ரீல்ஸை போட்டு முதலீட்டாளர்களை அழைப்பு கொடுக்கிற ஒரு கேவலமான நிலைக்கு இந்த தமிழ்நாடு மாறும் என்று நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த இரண்டு திராவிட கட்சியில் இருந்த காரணத்தினால தான் கிட்டத்தட்ட சிப்காட் போன்ற நிறுவனங்கள் பாட்டிலிருந்து முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதற்காக வேண்டி முதலீட்டாளர்கள் மாநாடு அமெரிக்காவுக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் முதலீட்டாளர்கள் ஈர்த்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமெரிக்கா சென்றிருக்காங்க, துபாய் போன்ற நாடுகள் சென்றிருக்காங்க. இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல தொழில்துறையை உருவாக்கி அங்கிருந்து ஜிடிபியை கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முன்னாள் முதல்வர் மிகப்பெரிய அளவுல போராடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு டிவிக்கு அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் ரீல்ஸை போட்டு தொழில்துறை எப்படி வளரும்? ரீல்ஸை போட்டா வியூஸ் தான் வரும். ரீல்ஸை போட்டா நீங்க லைக்கு தான் சம்பாதிக்க முடியும். அவங்க எந்த தொழிலை செஞ்சாங்களோ அதே தொழில இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் ஆன பிறகு சீராமறாங்க. இந்த அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இவங்களுக்கு கொடுக்கும் போதே நான் ஒரு பதிவு போட்டேன், இவங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்காதீங்க, ரீல்ஸுக்கு ஏதாவது ஒரு துறை இருக்குதான்னு பார்த்து அதுக்கு கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் அவங்க லாக்கி. தொழில்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோடு. தொழில்துறை அமைச்சர் ட்ரெஸ் கோடு போட்டுட்டு அப்படி நாலு இங்கிலீஷ் ஸ்லாங்ல அப்படி பேசிட்டேன்னு சொன்னா உங்க முதலீட்டாளர்லாம் வந்துருவாங்களா? அவங்க எப்பேற்பட்ட தொழில் நிறுவனம் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த நாட்டில் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான மரியாதை, அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தோடு அவங்களை அழைச்சி மீட் பண்ணி பேசுறது விட்டு ரீல்ஸ் மூலமா அழைப்பு ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான மாநிலத்துல இருக்கிறோம் என்று தாவேகாவிற்கு வாக்களித்த மக்கள் சிந்திங்க.